நன்றி ஆண்டவர். என்னை கொண்டு வந்து பர்த்டேலையும் கல்யாணத்திலையும் சாவலியும் நலுகளையும் கொண்டு போய் விடாம என்னை கொண்டு வந்து, ஏன் என்ன இப்படி மறைக்கிறீங்க? ஆமா முட்டை முழுங்கிற பேர் பாக்குறீங்க. ஓகே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எங்கேயும் விடாம இங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஓகே, கர்த்தர் நல்லவரா. இன்னைக்கு உங்களோடு பேச போகிற தலைப்பானது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து, நல்ல மேய்ப்பன். அவரு தான் சங்கீதம் 23:1 சொல்லும் பொழுது அவர் நம்மளுக்கு என்னவா? கர்த்தர் நல்லவர், என் மேய்ப்பர் ரொம்ப நல்லவர். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னா தேவனை பின்பற்றுகிறவர்கள், நீங்க எல்லாம் இயேசுவை நம்பி வாழ்றீங்கன்னா, எத்தனை பேர் சொல்றீங்க பசங்க நான் இயேசுவை நம்பி வாழ்றேன்னு? சந்தோஷம். நீங்க இயேசுவை நம்பி வாழ்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கணும். நீங்க அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும். மேய்ப்பன் உங்களுடைய காரியங்களை நல்லா கவனமா கேளுங்க. மேய்ப்பனானவன், ஒரு மேய்ப்பன் என்ன? ஒரு மேய்ப்பன், ஒரு போதகர்னா, மேய்ப்பனுக்கு ஒரு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர். தன்னுடைய ஆத்துமானா அவனுடைய மேய்ச்சல் இருக்கிற ஆடுகளை மேய்ப்பன் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல அந்த ஆடுகள், அந்த மேய்ச்சல் இருக்கிற அந்த மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆடுகளும் மேய்ப்பனுடைய வழி நடத்தலுக்கு நல்லா கவனமா கேளுங்க. எவ்ரிஒன், எல்லாருமே மேய்ப்பன் உள்ள ஆடா இருக்கணும். மேய்ப்பனுடைய வழிநடத்தல் இல்ல, மேய்ப்பனுடைய ஆலோசனை இல்ல, மேய்ப்பன்ட்ட உங்கள்கிட்ட உறவு இல்ல, மேய்ப்பன் இடத்துல நீங்க சேராம உன் சொந்த இடத்துல, உன் சொந்த ஆலோசனையில, உன் சொந்த திறமையில நீ எடுக்கிற காரியங்கள்ல மேய்ப்பன் உன்னோடு கூட இல்லைன்னா, நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு நிறைய ஆடுகள் மேய்ப்பன் இல்லாத, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எனக்கு வேதம் தெரியும், நான் பைபிள் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், ஐ ஹேவ் a education, பயாலஜியா என்ன சொல்லுவாங்க பைபிளுக்கு? தியாலஜி. நான் நல்ல பட்டம் எடுத்திருக்கேன். நேற்று சிஸ்டர் பைபிள் ஸ்டடியில ஒரு சாட்சி சொன்னாங்க, ஒரு காரியம். இது நம்ம சபையில ஏற்கனவே நடந்தது. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் மேல கை வைத்தாங்க. நான் சொன்னேன், பொல்லாத பிசாசு இவனை விட்டு விலகி போ அப்படின்னு சொன்னேன். எல்லாம் முடிஞ்சேன்னா சகோதரி ஆபீஸ்ல வந்து, நான் பைபிள் படிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், நல்லா ஜெபம் பண்றேன், நீங்க எப்படி சொல்ல முடியும் என்னை விட்டு பிசாசு வெளியே போன்னு? இயேசு பேதுரு பார்த்து சொன்னார்ல, அப்பால போ. அதுக்கு முன்ன ஒண்ணு சொன்னார், இந்த கல்லிமே. அதே பேதுரு பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேது சண்டை போடலையே, சொன்ன மாதிரி போய் பின்னாடி நின்றான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆத்துமா நம்ம எல்லாருமே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இஷ்டத்துக்கு அலையாதீங்க. இன்னைக்கு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன், வசனத்தை பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம வாசித்துட்டு நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். நல்ல கவனமா வசனத்தை அப்சர்வ் பண்ணுங்க. தயவு செய்து இந்த சபையில நீங்க வசனத்தை பாருங்க. பாஸ்டர் கோட் எப்படி இருக்கு, பாஸ்டர் பூ எப்படி இருக்கு, நீ பாஸ்டர் மூஞ்சி சரியில்லை, சிஸ்டர் இதை ஏசிட்டாங்க, நீ பாஸ்டரோட தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு, இன்னைக்கு என்ன என்ன நீங்க அந்த என்னடா இல்ல, எனக்கு நீங்க மார்க் போட வேணாம். நான் வந்து சன் டிவியில பாட வரல, எனக்கு நீ மார்க் போடாதீங்க. வேதத்தை பாருங்க, வேதத்துல இருக்கிற வசனத்தை பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காருன்னா, அந்த ஆவியானவர் இந்த வசனத்தை உங்களுக்கு போதிப்பாரு, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த வசனத்தை பாருங்க. Mark chapter 6 verse 34 and Matthew chapter 9 verse 36.
இந்த 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். முதல் வசனத்தை வாசிமா. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து உபதேசம் தொடங்கினார். அது மத்தேயு 9:36. ஆமாமா, மார்க் 6:34 முடிச்சிட்டீங்களா? அடுத்தது மத்தேயு 9:36. நீ அந்த வசனத்துல போற, நீ பாஸ்டர் வேற மாதிரி வந்தீங்க, அப்படியே வாசிச்சிடாத. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. நல்ல கவனமா கேளுங்க. இங்க 2 இடத்துல மார்க் இப்படி சொல்றாரு, மத்தேயு இப்படி சொல்றாரு. இந்த 2 வசனத்தையும் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். நல்ல கவனமா வசனத்தை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள தேடி வந்து அப்படின்னா, ஆண்டவர் அவரோட வார்த்தைய நம்ம அறியத்தக்க, நம்ம அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவர் நம்மளை சந்திச்சார். ஆண்டவர் நம்மளை வந்து தேடி வந்தார். நீங்க பாருங்க, ஆண்டவர் நம்மளை தேடி வந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம் நம்பிக்கையை இழந்திருப்போம், நம் சூழ்நிலை எல்லாம் எதிராக திரும்பி இருக்கும், நம்ம வாழ்க்கையில தரித்திரங்கள், நம்ம வாழ்க்கையில வியாதிகள், நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவருடைய வார்த்தைய நம்ம மேல அனுப்பி ஒரு போதகனை போல, ஒரு மேற்பனை போல ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி, உங்களை சுத்திகரித்து, உங்களை விடுதலை ஆக்கி, உங்களுக்கு பலத்தை கொடுத்து, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, உங்கள் புத்தியை தெரிய வைத்து, உங்கள் பாவங்களை உணர்த்தி, உங்களுடைய பலவீனத்தை எடுத்து அவருடைய என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, நான் ரொம்ப தெளிவா பிரசங்கம் பண்றேன், நல்ல கவனமா கேளுங்க. உங்களுடைய பலவீனத்தை உங்கள்கிட்ட எடுத்துட்டு அவருடைய பலனா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுத்துட்டாரு. அப்ப ஆண்டவர் கொடுத்து உன்னை தெளிவடைய செய்றார். சிந்தையில தெளிவட, பேசுகிறதுல தெளிவாட, உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவாரு, நீ போகிற பாதையில வெளிச்சமாரு, நீ யோசிக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு சுத்தமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எல்லா நன்மைகளும், அவர் இயேசு கிறிஸ்து மூலமா பிதா கொடுத்த எல்லா நன்மைகளையும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். அதை நீங்க ஆண்டவர் கொடுத்த அந்த நன்மையை சுதந்திரித்து வாழணும்னா, அதை அறிந்து நீங்க புரிந்து கொள்ளணும்னா, இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்றத நீங்க ஆர்வம் கொண்டீங்கன்னா, நீங்க அதை தேடுனீங்கன்னா, நீங்க அதை கண்டடையணும்னா, நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும்னா, உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிற, உங்களை வழி நடத்துகிற, உங்களுக்கு அதை காண்பிக்கிற ஒரு மேற்பன ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு மேற்பன ஆண்டவர் வைத்திருக்கிறார். மேற்பன் இல்லாத ஆடு எப்படி இருக்குன்னா, அவன் சொன்னது போல சிவரடிச்சு போயிடும், வழிமாறி போயிடும், குழம்பி நிற்கும். அந்த ஆடு எப்பயும் தெளிவில்லாம இருக்கும். வசனம் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்க, சீர்கெட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய வழிகள், அவங்களுடைய பாதைகள், அவங்களுடைய வாழ்க்கை உதாரணங்களா பாத்தீங்கன்னா எல்லாம் மேடு பள்ளமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆலோசனை இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மேற்பனை வைத்திருக்கிறார்னா, மேற்பனை இல்லாத ஆடுகளை போல நீங்க அலைந்து திரிந்து நீங்க போக தேவையில்லை. இன்னைக்கு 2 விதமான பிரசங்கம் பண்ணுகிறேன். விசுவாசிகளுக்கு இந்த பிரசங்கம் ஒத்து வரும், மேற்பனுக்கு இந்த பிரசங்கம் ஒத்து வரும். மேற்பனை புரிந்து கொள்ளாத விசுவாசி அல்ல. விசுவாசிகளை புரிந்து கொள்ளாத மேற்பன் அல்ல. இன்னைக்கு மேற்பன் விசுவாசிகளை நன்கு அறிந்து இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே பைபிள் தூக்கிட்டா, பைபிள் ஸ்கூல் படிச்சிட்டா, ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா, எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர்.
ஐயா மேய்ப்பன் என்பது, சாரியா கொஞ்சம் வந்து டச் பண்ணிட்டு போறேன். மேய்ப்பன் என்பவன், சாரியா தப்பா எடுத்துக்காதீங்க, நான் யோசிச்சு பாருங்க, அதான் உண்மை. மேய்ப்பன் என்பவன் ஏனாக்காடைய பிரியாசத்தினாலேயோ என் மனைவியோடைய ஆசையினாலேயோ தமிழுடைய விருப்பத்தினாலே உருவாக்கப்படுகிறவர் அல்ல. மேய்ப்பன் என்பவன் பரலோகத்தில் நிச்சயிக்கப்படுகிறவன். சும்மா இல்லையா மேய்ப்பன் என்பவன்? அவன் தான் தன் ஆடுகளை நன்காய் பரிதாபப்பட்டு அந்த ஆடின் மேல மனம் இறங்கி அந்த ஆடுகளுக்காக நாள்தோறும் விசாரிக்கிறவன் மேய்ப்பனா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்துட்டு ஹாய் ஐயோ இன்னைக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்க, அவன் மேய்ப்பன் அல்ல. உன் சூழ்நிலைகள் எல்லாம் கண்டு அறிந்து அதை யோசிச்சு அதை உட்காந்து உன்னுடைய கண்ணீரா, உன்னுடைய பாடா, உன்னுடைய வேதனையா, உன்னுடைய கலக்கமா, உன்னுடைய போராட்டமா அந்த மத்தியில நிக்கிறான் பாருங்க, அவன் மேய்ப்பன். உண்மைதானமா? சாரி பிரதர், டுடே ஐ நாட் டைம், ஐ ட்ரை டு கம் நெக்ஸ்ட் வீக். அது மேய்ப்பன் அல்ல. இது மேய்ப்பனை கொஞ்சம் டச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். இது சின்ன ஒரு உதாரணம். ஏன்னா நீங்க ஏமாந்து போயிடுறீங்க. அந்த பாசர் கொஞ்சம் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டுட்டா பவர் இருக்குது பாசர்கிட்ட. அந்த பாசர் ஒரு 10 வசனத்தை பார்க்காம வச்சுட்டான்னா இந்த பாசர்கிட்ட ஏதோ ஒன்று ரகசியம் இருக்கு. கொஞ்சம் சோசியல் மீடியால அந்த பாசரோட படம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா ஒரு அழுது தெரியும். எங்க பார்த்தேன்? டிக்டாக்ல பார்த்தேன். எங்க பாட்டு எப்படி சொல்லுவாங்க, ஏட்டு சொர்க்கா கறிக்கு உதவாது. போல என்ன சொன்னாரு? ஏட்டு சொர்க்கா, அம்மா யூ அண்டர்ஸ்டாண்ட், பேப்பர் மியா சொர்க்கா தபலி போட் தமிழ் கறி, பருப்பு கறி தபலி. ஏன் தெரியுமா? உன்னுடைய ஆத்மாவை நீ நம்பி போகிற இடம் உன்னை கைவிடுறாங்க. நீ நம்பிக்கையா நின்ற நீ சோர்ந்து போறதுன்னா அது உனக்கு ஏத்த மேய்ப்பன் இல்லை. உன்னோட மேய்ப்பன் என்பவன் உன்னை எல்லா விதத்திலையும், நீ தப்பு செஞ்ச கண்டிப்பா அதான் மேய்ப்பன். அல்லேலூயா. இந்த சபையில ஒரு 0.3% நான் யார் ரொம்ப பாசமா இருக்கணும் அவன் மட்டும்தான் எனக்கு அடி வாங்கியிருக்கான். ஒரு 2 பையன் அடி வாங்கியிருக்கான் ஆபீஸ்ல. ரொம்ப நாட்டி. வேதம் சொல்லி சிச்சிக்கிறவன் நரகத்திலிருந்து உன்னை தப்பு வைக்கிறேன். அதான் பையன் அடிக்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என் மேய்ப்பன் என்பவன் உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம். நம்ம தானே எனக்கு இப்ப நீ ஒரு வாரம் இந்த சபையிலையும் இன்னொரு வாரம் அந்த சபையில இருந்துட்டு என்ன உத்தரவாதம் நாங்க எடுக்கிறது? உத்தரவாதம் கொடுக்க முடியுமாமா அந்த பையனுக்கு? இங்க ஒரு வாரம் சபையில இருக்கிறான், அடுத்த ஒரு வாரம் வேற சபையில இருக்க, உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்க கொடுக்க முடியுமா? முடியாது. ஆடானது அந்த மேய்ப்பனுக்குள்ள எல்லா கஷ்டத்து மத்தியிலும், வேதனை மத்தியிலும், போராட்டத்து மத்தியிலும் அந்த மேய்ப்பனோடு காத்திருக்கிறானே அவன் நல்ல ஆடு. இன்னைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடு சிறரடைஞ்சு போதான். வசனம் தெளிவா மார்க்ல பாருங்க, 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல பாருங்க. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு, அநேக வசனத்தை நல்லா கேளுங்க, அநேக ஜனங்க அப்படின்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறது போல அநேக ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த சபையில வரவங்க இதுக்கு முன்ன நீங்க பார்த்த மேய்ப்பன், இதுக்கு முன்ன பார்த்த சபையெல்லாம் விட்டுருங்க. இனி இந்த சபையில நல்ல மேய்ப்பனா இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களை நல்ல மேய்ச்சல்ல கொண்டு போவார். தெளிவா வசனம் சொல்லுது, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பர் இல்லாத ஆடுகள் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை, பாருங்க, உங்க மேல ஆண்டவர் கோபப்படல. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கீங்களா, கோபப்படல. ஆனா ஆண்டவர் மனதுருகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு,
நான் உனக்கு நல்ல மீட்பனை வச்சிருக்கிறேன், உனக்கு நல்ல ஊழியக்காரனை வச்சிருக்கிறேன், நான் காத்துக்கிற இடத்துல, நான் காண்பிக்கிற இடத்துல நீ போய் காத்துரு, நீ அமர்ந்துரு, நீ அந்த சத்தத்தை கேட்டு வாழு அப்படின்றது ஆண்டவர் நம்ம மேல மனம் இறங்குறார். ஆனா நம்மளுடைய சுழி, நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய கோபம், நம்மளுடைய எண்ணம் அந்த மேற்பனுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் பாஸ்டர் ஆண்டவரே. ஏன்னா அந்த மேற்பன் எப்ப பார்த்தாலும் எனக்கு விரோதமா தான் பேச. யுத்தத்துக்கு யோசபாத் போகும்போது யாரோடு சேர்ந்து யுத்தம் செய்ய போறதுக்கு இஸ்ரேல் ராஜா ஆகாபோட ஒரு சண்டை போட போறதுக்கு யோசபாத் கேட்கிறாரு, இந்த 400 தீர்க்கதரிசி இருக்கட்டும், வேற யாராவது கடவுளுக்கு பயந்து தீர்க்கதரிசி பேசுறவன் யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா, கூட்டிடுவாங்க. அதுக்கு யோசபாத் சொல்றாரு, சாரி ஆகாப் சொல்றாரு, ஒருத்தன் இருக்கிறான், அவன் எப்படி எனக்கு விரோதமா பேசுறவன். ஒருவேளை வேதம் உங்களை எப்பயும் சிச்சிக்குதுன்னா, அந்த வேதம் உங்கள்கிட்ட பேசும்போது உங்களை கோபப்படுத்துதுன்னா, அந்த வேதம் உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு கடுப்பு வருதுன்னா, அந்த வேதத்தை படிச்சனா உங்களுக்கு ஒரு ஃபெடப் வருதுன்னா, தெரிஞ்சுங்க ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ஏன் தெரியுமா ஆமீன் வர மாட்டேது? நான் பேசுறதே உங்களால ஏத்துக்க முடியலையே. இந்த ஆளுக்கு எப்ப இதை போனா பச ஜோம் பண்ணுங்க, எப்ப போனா ஜோம் பண்ணுங்க, எப்ப போனா ஆமா அதுதான், ஏன்னா நான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு சொல்யூஷன் வந்து என்னால கொடுக்க முடியாது, தேவன் தான் கொடுக்க முடியும். நீங்க போகிற பாதையை ஆண்டவர் பார்த்தா மனது விடுகிறாரு. உங்களை கண்டு, உங்களோட வழிகளை கண்டு, உங்களோட பாதைகளை கண்டு, உங்க சூழ்நிலைகளை கண்டு, உங்க தீர்மானங்களை கண்டு ஆண்டவர் மனது விடுகிறாரு. சொல்றாரு, நல்ல மேய்ப்பர், மேய்ப்பனுடைய ஆலோசனைய கேளுங்கயா, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடங்க. மேய்ப்பன் சொல்லுகிற ஆலோசனை அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு. உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்க, செய்ய போகிறீங்க, அது உங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்காக தேவ சமூகத்துல ஆலோசனை சொல்ல ஒரு மேய்ப்பனை கர்த்தர் கட்டளை இருக்காரு. அதை கேளுங்க. ரொம்ப பேருக்கு பாஸ்டரை காட்டிலும் எனக்கு அறிவு கூட, பாஸ்டரை காட்டிலும் எனக்கு திறமை கூட, பாஸ்டரை காட்டிலும் எனக்கு நாலேஜ் கூடன்னு சொல்லி ரொம்ப பேரு முயற்சி பண்றாங்க, எதோ செய்யறாங்க. அது முடியாத ஒரு பட்சத்துல ஒரு சூழ்நிலை வரும்போது, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், பாஸ்டர் ஒரு உதவி செய்றீங்களா? அங்க கூட அந்த பாஸ்டர், அந்த மேய்ப்பன் கோவப்படல. சிலருக்கு எனக்கு தெரியாது, சிலவங்க இருக்கிறாங்க, அது எனக்கு அவங்கள பேச. ஒரு 6 மாசம் எனக்கு ஒரு ஃபினரல், நான் அந்த ஃபினரலுக்கு போயிருந்தேன், கேள்விப்பட்டு போயிருந்தேன். ஒரே சின்ன ரேடியோல பெக்மன் பாடிக்கிட்டு இருக்காரு. பாவம், அவர் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் பாடிக்கிட்டு தான் இருக்காரு. யார் என்னை கைவிட்டாலும், அவர் பாடிட்டு இருக்காரு சின்ன ரேடியோல, பெக்மன் பாடிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து பார்த்துட்டு பாருங்க. கேட்டேன், யாரும் நடத்தலையா, என்னாச்சு, ஆராதனை இல்லையா, வெக் சர்வீஸ் இல்லையா, ஃபினரல் சர்வீஸ் இல்லையா, எதுவும் இல்லையானே. இவரு இந்த பிரதரு ஒரு 3 சபைக்கு மாறிட்டனால அந்த 3 பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நாங்க நடத்த முடியாது, இவர் எந்த சபை விசுவாசி. அன்னைக்கு ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணாரு, பசங்க உங்க சபைக்கு நான் வந்தேன்னா என் வீட்டுல கல்யாணம், என் வீட்டுல சாவு, நீங்க செய்வீங்களான்னு. எல்லாம் பேக்கேஜ். அப்ப வந்து மேய்ப்பனுக்கு வந்து பேக்கேஜ். உங்க சபை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கொங்கோங்ல, அப்பதான் குழி புரியா. சபை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? பசங்க நீங்க எங்க படிச்சீங்க? பசங்க நீங்க என்ன சபை? அந்நிய பாஷை பேசுற சபையா, அநியாய பாஷை பேசுற சபையா? பாஸ்டர் உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கு? எனக்கா கிறிஸ்துமஸ்க்கு கொடுப்பாங்க, பர்த்டே கொடுப்பாங்க, அந்த கிஃப்ட் இல்ல பாஸ்டர். உங்களுக்கு என்ன வரம் இருக்கு? தீர்க்கதரிசனம் சொல்வீங்களா? பேய ஓட்டுவீங்களா? இப்ப மாறிடுச்சு. பாஸ்டர் தான் விசுவாசி விசாரிக்கணும்.
நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி ரசிக்கப்பட்டீங்க, என்ன ஊழியம் செஞ்சிருக்கீங்க, எப்படி எல்லாம் வளர்ந்துருக்கீங்க. இப்ப அப்படி மாறிட்டு பாஸ்டர் கேட்கிற நிலைமை. அந்நிய பாசனை எவ்வளவு நேரம் பேசுவீங்க? வியாக்கரணம் செய்யலன்னா நீங்க பேசக்கூடாது தெரியுமா? யார் யாருக்கு கொடுக்கறது? ஏன் எல்லாரும் மறைக்கிறீங்க? ஏன் சபையில இருக்கிற குழப்பத்தை தான் சொல்றேன். இன்னைக்கு ஆடுகள் மேய்ப்பன் சத்தத்தை கேட்கணுமே தவிர, இன்னைக்கு மேய்ப்ப ஆடுகள் ஆடுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற யாரை எப்படி மாய்க்கலாம், யாரை எப்படி அப்படி ஜனங்களை விடுதலை வாக்க வேண்டிய மேய்ப்பனு இப்ப ஜனங்களை திருடுற நிலைமையாச்சு. என் சபைக்கு எப்படிலாம் அவங்களை மயக்கி கொண்டு வந்துடலாம். மேய்ப்பன் சத்தம் கேட்காத ஆடுதான் அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எந்த பசார்ல தொங்க போகுதுன்னு தெரியல. பெர்லின் பசாரா லக்கின் பசாரா எனக்கு தெரியல. ஒரு நாள் அந்த ஆடு தூங்கிட்டு இருந்தாங்க. பாதுகாப்பு இல்ல. அங்க சொல்றாரு ஆண்டவர் மனதுருகிறாரா. மெத்தியூல சொல்றாரு பாருங்க. அங்க ஒரு வசனத்தை ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு டாபிக் சொல்றாரு. மத்திய 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, மத்திய 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும். இந்த தோய்ந்து போனவர்கள் அப்படின்னா அங்க என்ன போட்டிருக்குன்னா அரெஸ்டட் அப்படின்னா அவர்கள் எதுலயோ மாட்டிக்கொண்டார்கள். இங்கிலீஷ்ல நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஜனங்க அரெஸ்டட். இங்கிலீஷ்ல அப்படியே போட்டிருக்கு ஐயா சுரேஷ், அப்படியே போட்டு 9:36 Matthew 9:36 arrested. But when he saw the multitudes, he was moved with compassion on them, because they fainted and were scattered abroad as a sheep having no shepherd. பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். அந்த ஆத்துமா எதுலயோ மாட்டிக்கொண்டுச்சு. அது arrested. அது தப்பிக்க வழி இல்லாம, அது இனி வாழாதபடி ஏதோ ஒரு சிக்கல மாட்டிக்கொண்டது. காரணம் என்னன்னா அந்த ஆடுக்கு மேய்ப்பன் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க பாருங்க, நாம் செய்கிற காரியம், எடுக்கிற தீர்மானம், எங்கேயாவது ஒரு தேவ மனுஷன் நம்மளுடைய ஊழியக்காரர் இங்க இருந்து இந்தியாவுக்கு அடிக்காதீங்க, இங்க இருந்து இங்க அடிக்காதீங்க. அந்த பாஸ்டர் தான் வந்தா என்கிட்ட பாசமா அப்படின்னுவாரு, இந்த பாஸ்டர் வந்தா இப்படி இப்படின்றாரு. ஆமா, இருக்கா இல்லையான்னு செக் பண்றேன் களிமணி. ஏன் உங்களுடைய ஊழியக்காரன கேட்க தெரியல, ஆலோசனைக்க தெரியல, உங்க ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்ல முடியலன்னா உன்னுடைய ஆவி சரியில்லை. இருந்து எப்படி படுத்தா கேடு உள்ளது. உங்க இருதயத்துல பாருங்க, ஈசாக்கு கண்ணு தெரியல, ஆபிரகாமுடைய பையனுக்கு கண்ணு தெரியல. அவனை தொட வந்த மகனை பார்த்து அவர் தொட்டு ஆசீர்வதிக்க போறாரு. அவர் சொல்றாரு, இத பார்க்க யாக்கோபு மாரி இருக்க, ஏசா மாரி தெரியலையான்னு. அவன் மனைவி சொல்றான், இல்ல இல்ல, ரெபெக்காள் சொல்றா, இவன் ஏசா தான். இன்னைக்கு இருதயத்துல பொல்லாங்க வச்சிருக்கல, அந்த தீமை தான் உன்னை சேதத்தில் ஆபத்துல கொண்டு போய் விடுகிறது. ரெபெக்கா போய் சொல்றா, சொந்த தெரியும். ஈசாக்கு தேவ மனுஷன், தேவ அபிஷேகம், தேவ ஆசீர்வாதம் உள்ளவன். ஆனா சொந்த மனைவி ஈசாக்கு கிட்ட போய் சொல்றா, இது யாக்கோபு இல்ல, இது ஏசா தான், அவனை பிளஸ் பண்ணுங்க. அவங்க அப்பா கண்ணு தெரியாம தொடுறாரு. ஈசாக்கு தொட்டு பாக்குறாரு, ஏசா யாக்கோபு இல்லையே, இது பார்க்க யாக்கோபு மாரி இருக்கானு. இன்னைக்கு உங்க இருதயம் பொல்லாங்கல இருக்குன்னா, உன் மேய்ப்பனோட போய் பேசவோ கலந்து கொள்ளவோ கேட்கவோ இருதயம் வராது. அந்த இருதயம் தடை செய்யும். ஏன் தெரியுங்களா? உங்களுக்குள்ள பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள், பொல்லாத சிந்தைகள், பொல்லாத காரியங்கள், தீர்மானங்கள் இருக்கிறதுனால தான்
உங்களால தேவ மனுஷன்கிட்ட போக முடியல. இன்னைக்கு பாருங்க, இயேசுவை ஒன்றும் நல்லா தெரிஞ்சு கொள்ளாதவங்களே அவங்களை குறித்து போய் பிஷப் ஃபாதர் கிட்ட போய் அவங்களுடைய எல்லா காரியங்களும் சொல்லி பாவம் பண்ணி கேட்பாங்க. ஆமென். அல்லேலூயா. வேதம் இல்லாதவங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேதம் இல்லை. நம்ம வச்சிருக்கிற வெளிப்படையான வேதம் அவங்கள்ட்ட இல்லை. ஆனா அவங்க போய் ஒரு இடத்துல அந்த காரியத்தை சொல்லி விடுதலையாக என்ன வருது. ஆனா பரிசுத்தாவினால நிரப்பப்பட்ட நம்மள நம் காரியங்களை சொல்லி விடுதலை ஆக முடியல. ஏன் தெரியுங்களா? நம்ம இருதயத்துல பொல்லாங்க அடங்கி இருக்கு. இந்த ஆடுகள் சிதறடிந்து அப்படின்னா மேற்பனுடைய சத்தத்தை கேட்காதபடி, மேற்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம, மேற்பனுடைய வார்த்தைகளுக்கு செவி தராம போகிற ஆடு எப்படி தெரியுங்களா இருக்கும்? சிதறடிந்து போயிடும். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும், arrested அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்துல அவங்க மாட்டிக்குவாங்க. ஏதோ ஒரு கொள்ளாங்கல அவங்க சிக்கி கொள்ளுவாங்க. ஏதோ ஒரு வாதையில மாட்டி கொள்ளுவாங்க. ஏதோ ஒரு தீமையில அவங்க விழுந்து விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவ மனுஷனுடைய ஆலோசனை இல்ல. இன்னைக்கு சபைகளுக்கு வருகிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு இங்க பாருங்க, எனக்கு everything be done pastor, no need to any advice. எனக்கு எந்த ஆலோசனை வேணாம் பாஸ்டர், எனக்கு எல்லாம் அப்படி. உன்னுடைய ஆத்மா நீ அந்த மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கனா நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க போகிற பாதை தவறான பாதை. நீங்க போய் சந்திக்க போகிற காரியம் அரஸ்டட் அப்படின்னா எதுலயோது நீங்க மாட்டிக்கொள்ள போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். வாசரே பேசுவாரு, துப்பாய் லொப்பாய் பண்டாய் லொம்பாய். ஆமென். எவ்வளவு பண்டாயெல்லாம் பாஞ்சிருக்கிறோம் நம்ம, எவ்வளவு கெட்டிக்காரங்க. யாக்கோபு அப்பாவை ஏமாத்திட்டாரு, அண்ணனை ஏமாத்திட்டாரு. கடைசி யார்கிட்ட வராரு? யார்கிட்ட வராரு? தேவன் வராரு. தேவன் கேட்கிறவங்க பேரு ஏமாத்த முடிச்சா? யாக்கோபுக்கு என்ன சொன்னாரு? நான் யாக்கோபு ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்ம நாம் சரிப்படுத்தணும்னு ஓடலாம். ஆனா சொல்றேன், கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம, தேவனுடைய வார்த்தை இல்லாம நாம் தப்பிக்க முடியாதியா, நம்ம விடுதலை ஆக முடியாதியா, சமாதானத்தை அடைய முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த அரஸ்டட். அடுத்தது பாருங்க, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தவர்கள். அப்படின்னா ஒரு 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 வழிநடத்தல் இல்ல, ஒரு மேய்ப்பனுடைய வழிநடத்தல் உங்களுக்கு இல்லைன்னா அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம், உங்க ஆத்மாவுக்கு வழிகாட்டி, உங்க ஆத்மாவை சிச்சிக்கிற காரியம் எது மேல? உங்க இஷ்டத்துக்கு நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வாங்கலாம். ஆமென். ஆமென். நான் இன்னைக்கு காலையில ஒரு ஆராதனையோட worship பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே இங்கிருந்து பார்த்துக்கிட்டு, இங்கிருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு பொண்ணு வாசிக்குது, இங்க ஒரு பையன் வாசிக்கிறான். ஓகே, பரவாயில்ல. ஏன்னா இப்ப யூத் எல்லாம் அதில் ஒரு டிஷர்ட் அதெல்லாம் போட்டு அப்படியே ஜூம் எடுத்துக்கிட்டே போனானா, இங்க ஒரு பையன் கீதார் இவ்வளவு நீட்டு முடி போல, அவருக்கு முடியை கட்டி ஐயர் மாரி இப்படி தொங்குது முடி, இப்படி வாசிக்கிட்டு இருக்காரு. கிரைஸ்தனுக்கு இருந்தா இப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு நான் சங்கத்தில் இந்த காமெடி எல்லாம் பார்ப்பேன். நினைக்க பாஸ்டர் சரி இது வேற வேலையில பாஸ்டர் இல்லை, ஒரு ஆராதனை காட்டினாங்க.
அதுல ஒரு பாஸ்டர், சபையோட பாஸ்டர் அவர் நிக்கிறாரு. அவரோட 2 பேரை பாருங்க, இப்பதான் இலியாஸ் மாதிரி இருப்பானுங்க. இந்த மாதிரி சைஸ் எல்லாம் போட்டு கீழே இந்த மாதிரி சைஸ்ல தான் இருந்தாங்க. 2 பேரை பாருங்க, அவரு இங்க நிக்கிறாரு, அவனுக்கு 2 பேரும் அந்த மியூசிக் தலையாடுறாங்க. நான் இது என்ன ஆவியான புதுசா தலையாடுற ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காரு. சபையை கண்டித்து நடத்ததான் ஆண்டவர் மேய்ப்பனை வச்சிருக்கிறார். ஒரு மேய்ப்பன் என்பவன் ஐயா, அதனால ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். டோன்ட் ஜட்ஜ், டோன்ட் see me oh pastor very holy, no. என்ன அந்த பாவத்துல இருந்து தான் ஆண்டவர் என்னை கண்டித்து என்னை விடுதலையாக்கி உட்கார வச்சிருக்காரு. அதோடைய வழி என்னன்னு எனக்கு தெரியறதுனால தான் நான் சொல்றேன். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நீங்க அழுது தெரியாது. இன்னைக்கு சபை நம்மளுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கைய கண்டித்து உணர்த்தி பரலோக வாழ்க்கையை கொண்டு வரதான் சபை. மேய்ப்பன் சத்தத்தை கேளுங்க, உங்க ஆத்மா எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்கும். நீங்க சும்மா பேக்க தூக்குற மேய்ப்பனை போய் பின்னாடி போவாதீங்க, நீங்களும் பேக் தூக்கிட்டே சுத்துவீங்க. இந்தியால இருந்து ஒரு குரூப் வந்தாங்க, கமிட்டி ஜேபில இருக்கிற பாசஸ் கமிட்டில ஒரு பேக் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பேக் கொடுத்தாங்க. பாஸ்டர் உங்களுக்கு அன்பளிப்புன்னு நான் பார்த்தேன். இப்பயே உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க, இந்தியா பிலிப்பீன் கடா எல்லாம் போய் சுத்திடுவாங்க பேக், டிராவலிங் பேக். நான் அதை தூக்கி ஒரு சைடுல போட்டேன். இதை பிடிச்சிக்கிட்டோம் நம்மளுக்கு இந்த வியாதி வந்துடும். எங்க இருக்கீங்க பாஸ்டர்? நான் பிலிப்பீன்ல இருக்கேன். எங்க இருக்கீங்க பாஸ்டர்? நான் இந்தியால இருக்கேன். எங்க இருக்கீங்க? அமெரிக்கா. நான் இந்த வியாதி எனக்கு வந்துடும் சொல்லிட்டு தூக்கி போட்டேன். அப்பா வெரி நைஸ், ஐ டேக் இட். சரி எடுத்துக்கடா. ஆனா உன்ன போல ஐயா, மேய்ப்பன் என்பவன் தன் ஆடுகளை விசாரித்து கண்டித்து உணர்த்துகிறவன் தான் மேய்ப்பன். அந்த கண்டித்து உணர்த்துகிறவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறல நீதான் ஆடு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீ பேச்சு கேட்காம போற, உன் இஷ்டத்துக்கு செய்யற, உன் விருப்பத்தை நிறைவேற்றுற, நீ கீழ்ப்படியலனா எப்படியா நீ காக்கப்படுகிற மந்தையா இருப்ப? மேய்ப்பனோட சத்தத்தை கேட்காத ஆடுகளை போல அலைந்து திரிவ. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், ஐயா உங்க மனைவிய நேசியான்ற என் மனுக்கே ஓங்கி அறையிறேனா அந்த குடும்பம் உருப்படுமா? எனக்கு என் வாயில எதுவும் கேட்காதீங்க பாஸ்டர். நான் தான் இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இப்பொழுது வந்திருக்கேன், என்ன விடுங்க. சொல்லுங்களேன். நான் சொல்றேன், அம்மா உன் கணவனுக்கு கீழ்ப்படி. டேய் இங்க வாடா, என் மனுக்கே புருஷன் அப்படி கூப்பிட்டீங்கன்னா அந்த குடும்பம் எங்கேயாவது அன்பா இருக்குமா? வீட்டுல எது நடந்தா சிரிக்குது சொல்லுங்க. பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்கன்னு அந்த ஆளு கிடக்கிறாரு பாஸ்டர். அந்த ஆளு எங்க அம்மா கீழ்ப்படி, நான் மட்டும் என்ன? எப்படி அந்த குடும்பம் இருக்கும்? அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை. போறேன், அப்பா இல்ல பையனும் அம்மா தான். அவன் கொஞ்சம் வேகமா கோவமா பேசிட்டு இருக்க, நான் பாக்குறேன். அவன் எடுக்கிறது ஒழுங்கா இருக்க சொல்லிருங்க, வந்தா நீ மூஞ்சி மாடலாம் உடைச்சிருவேன். நீ என்ன கோபப்படுற? நீ என்ன சொல்றியா என்னது? ஏன்னா அங்க நான் தான் இருக்கிறேன். அவன்கிட்ட சொல்லி வைங்க, மூஞ்சி மாடலாம் உடைச்சிருவேன். யாரா சொல்றான்? என்னடா பேசுறீங்க? இப்படா கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்க ப்ரோ. சபையில தான் பாஸ்டர்ன்றாங்க, வெளிய போனா ப்ரோ. ஓகே ப்ரோ, அது மாதிரி நம்மள ஓகே ப்ரோ, நான் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்ல முடியுமா? டேய் இங்க வாடா. சில நேரத்தை யாவையே மாறிடுது. போன வாரம் இங்க வரல, நான் சபைக்கு வரல, 40 days பிரேயர் போயிட்டேன். நான் உள்ளுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே ஒரு பிரசங்கம் ஓடுது. ஏய் எது இல்லையாளா வாங்கி வைக்க வந்தேன்னா என்னால நீ பாசம் இருக்கு அதனால அங்க பேசணும். நீ வெளியே வாங்கி நம்ம ஒரு குரூப் திறக்கலாம்ல.
அந்த வீட்டுக்காரங்க ஒரு மரியாதை பாஸ்டர். நான் வந்து அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடியறதுக்கு நான் அந்த வீட்டை விட்டு போல, அது வீட்லயே தான் உட்காந்துருந்தேன். என்னதான் பண்றாங்க இவனுங்களும் பொறுத்து பார்த்தாங்க. இப்படி போனான்னு சினிமா பாட்டு தட்டிடலாமா, கேனு வாங்கிட்டு வந்துருமான்னு பார்த்தாங்க. இப்படி போறானுங்க அப்படி போறானுங்க. நான் கரெக்டா அந்த செக்டர் வச்சிருந்தியா அப்படியே உட்காந்துட்டேன். நீங்க என்னதான் பண்றீங்க, இப்படி போறானுங்க அப்படி போறானு. அவனுங்களுக்கே பொறுக்காம காடி எடுத்துட்டு போயிட்டாங்க, கடைக்கு போயிட்டாங்க. அங்க போய் மத்த ஆத்மா எல்லாத்தையும் நான் காப்பாத்தணும். இல்லாட்டினா அங்க யாரு நாக்கு அங்க யாரு மூக்குன்னு தெரியாம போயிருக்கு. இப்ப இந்த பையன் சொன்னா பாருங்க, அந்த ஆள் இருக்கிறது யார சொல்ற, வேற ஆளு இதோட புருஷனை தான் சொல்றேன். அவங்க பார்த்தாங்கடா, ஆமா அந்த ஆளை தான் சொல்றாங்க. இப்ப பாருங்க, அந்த மேரு இருதயம் உள்ளவன் மேற்பட்டு பேச்சு கேட்டு போனான். சொல்லுங்க. இப்ப தெரிசன் வந்து சொல்ற, பச என்னோட படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. தெரிசன் அப்படியா, அந்த எந்த கிளாஸோ அந்த வாத்திர வந்து மூக்கு எனக்கு ஈஸியா பாடம் போடுன்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பொறுமையா படி, இந்த ஸ்ட்ரகிள் நீ கடந்து வா, பட்டம் எடுக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். அவன் பாட கண்டு பின்னோடிறாதீங்க. நான் சொல்றேன், அப்படி ஓடுகிறவங்க எந்த இடத்துல நீ நினைச்சிருக்க முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குடும்பத்துல பாடு வருதுன்னா உட்கார்ந்து சந்திச்சு அதை கடந்துவாங்க. அப்பதான் அந்த குடும்பத்துல நீ ஜெயம் கொண்டிருக்க. இங்க வந்து வெற்றி கோடி பிடிச்சிடுவோம், வீரனாடா இழஞ்சிரும். போய் அந்த லிஸ்ட திறந்து பாரு, வீட்டை விட்டு எத்தனை வாட்டி ஓடி போயிருக்கும். ஆனா அது என்ன படுது, வெள்ளம் போல சிங்கத்தின் மேலும் வெள்ளம் போல சாத்தம் வந்தாடா, அது ஒண்ணும் இல்ல. ஒரு தைரியமான ஒரு சிஸ்டர் ரொம்ப போல்டா பேசுவாங்க. எனக்கு அப்பதான் தெரியும், இதுக்கு எல்லாம் என்கிட்ட தான் வீரம். என்கிட்ட ரொம்ப போல்டா பச ஒரு இஷ்யூ இப்படி போகணும் பச, பாலையில போய் பேசி ஆகணும் பச. அப்படியாக்கா வாங்க பச நம்ம போய் பேசுவோம். ஓகே காட்டு. அங்க போய் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளுக்கு போகும்போது, பச நீங்க போய் பேசிட்டு வந்துறீங்களா? அசல காணும் புரியல. நான் இல்லக்கா இல்ல, நீங்க போய் பேர் சொல்லுங்க, அந்த ஹிஸ்டரி படிப்பாங்க, அது நீங்க பேசிடுவாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு எல்லாம் வீரம் அடிமை ஆண்டவர் ஏட்டதான். வெளியே போனா என் மனைவி சேர்த்தா சொல்றான், வெளியே போனா பேசிட்டு வாங்க. அவன் ஏசுறான், எனக்கு தெரியாது, போயிட்டேன் தைரியத்துல பாஸ்டர் போய் தானே ஆகணும். அவன் ஏசுறான், இன்னும் நான் தான் அந்த வீட்டுக்கு பெரிய ஆள் மாதிரி ஏசிட்டு செப்பாயும் கடைசியா கேட்கிறான், செப்பாயும் समझते फाटरी ला अब सब लोग रहता saya ikut maci suruh saya masuk lu tak ada kerja lain kah ini yang கேக்குறான். ஆனா இவ்வளவே நடக்கணும்னு சொல்லி வெளியே ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. நான் போறேன், கவலைப்படாதீங்க பாஸ், தெரியுது பாட்டு உணவு தெரிஞ்சு அனுப்பிட்டு இருக்கேன் எனக்கு சிங்கத்தின் வாய்க்குள்ள. கவலைப்படாதீங்க பாஸ். நான் என்ன கவலைப்படுறது, வாங்கிட்டு இருந்தேன். ஐயோ ஆத்மா பொல்லாததுங்க. இந்த நான் யாரையும் குற்றப்படுத்தல, உடம்பு முடியலன்னா கிளினிக் போகும், கம்பளையும் சொல்லல, வீல் சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க. நான் வேற யாரும் குற்றப்படுத்தல மேடம், நீங்க தெய்வம் வந்து காப்பாத்துட்டீங்க, நீங்க எல்லாம் பாருங்க யாருமே வரல, ஊசி வலிக்காம போட சொல்லு, கொடுக்குற மாத்திரை தொண்டையில மாட்டிட்டு பாதிமா என்ன மாத்திரை நான் தான் செஞ்சு அனுப்புற மாதிரி ஊசி நான் தான் குத்துறேன். எனக்கு ரிக்வெஸ்ட் அப்ளிகேஷன் ரிப்போர்ட்டா
அப்படிலாம் பேசிட்டு இந்த சாயிலோ பாப்பாய் பைலமென் அப்படியா வேணா வந்தானே யோ யாரு பாஸ்டர் தெய்வம் சொன்ன வாயி யோ இந்த சபைல எனக்கு அடுத்த சபை போ நீ போற சா நானாவது ஊசி வச்சு குத்துனேன் அவன் கடப்பார வச்சு குத்துவான் வாங்கு ரொம்ப திறமை ஐயா நான் சொல்றேன் மேற்பனுக்கு ஒரே ஒரு வக்கீல் யார் தெரியுமா பரிசுத்தாவின் ரெண்டுதான் அவர் தான் என் வழக்காடுவாரு அவர் தான் என் நியாய தீர்ப்பாரு அவர் தான் அந்த மேற்பன் கூட நிற்பாரு நல்ல மேற்பன் கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு சொல்றாரு ஆத்மா மேற்பிள்ள இல்லாத ஆத்மா எப்படி தெரியுமா சிறந்த அடைஞ்சு போயிடும். நீங்களே யோசிச்சு பாருங்க. சிஸ்டர் டிபோரா வீடு வாங்க வந்தாங்க, என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டாங்க. அவன் கணவர் வந்து கேட்டார், பசங்க நாங்கள் வீடு வாங்க போறோம், பசங்க ஜோம் பண்ணி சொல்லுங்க கேட்டீங்க சொன்னோம். நான் என் மனைவி ஜோம் பண்ணோம், கர்த்தர் நன்மையை செய்து முடிச்சேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில எந்த இடத்துல உங்க மேய்ப்பன் சத்தத்தை ஆலோசனை கேட்டு நீங்க நிறுத்துறீங்க சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேருடைய ஆத்மா மேய்ப்பன் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கு? எத்தனை ஆத்மா மேய்ப்பனுடைய கண்டிப்பை கேட்டு அமர்ந்து இருக்கு? என்னக்கா இருக்காக்கா? அப்பலாம் என்னக்கா இருக்கா? நான் வேற யாரையும் கேட்க முடியல. மரியாக்கா இருக்காக்கா? இருக்கா? முடியுதா? சொல்லுங்க. பாஸ்டர் கொஞ்சம் கேட்டா ஓ அவமானப்படுத்திட்டாரு. ஆனா உனக்காக அந்த பாஸ்டர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்ப பாத்தியா நீ? ஏன் தெரியுங்க ரஞ்சித் நல்லா இருக்கே, பாஸ்டர் என்ன குத்துறமே இருக்கு. நான் யாரையும் குத்தல, நான் சொல்றேன். நான் ஊசியில தான் குத்துறேன். கருப்பாளுக்கு என்ன சொன்ன? அதான் ஏன் நான் பேசுற வார்த்தை அன்போடு பேசுறேன். என் பேச்சை கேட்காம போனீங்கன்னா அவன் பேசுற வார்த்தை காதுல ரத்தம் வரும், மூக்குல ரத்தம் வரும். ஏன் தெரியுமா? அன்பும் இருக்காது, பாசமும் இருக்காது. ஆனா வசனம் சொல்லுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். இன்னைக்கு பாருங்க உங்க வாழ்க்கையில, ஐயா நான் வந்து என்ன குறிச்சு பிரசங்கம் பண்ணல, நான் உங்களுக்கு பிரசங்கம் கொடுக்கிறேன். உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி, உங்களுடைய மேய்ச்சல் மேய்ப்பனோட சத்தத்துல கேட்டு நடக்குதா? சொல்லுங்க. மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு நடக்குதா? காடி ஜோம் பண்ண கூப்பிடுவீங்க, பாஸ்டர் வந்து காடி ப்ரே பண்ணுங்க. எதுக்கு ஜோம் பண்ண கூப்பிடுறீங்க? மோட்டரோ காடியோ வீடோ பாஸ்டர் வந்து ஜோம் பண்ண கூப்பிடுறீங்க. எதுக்கு கூப்பிடுறீங்க? அந்த காடிய பாஸ்டர் ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணா தேவன். நீங்க செஞ்சதே இல்லையோ? சொல்லுங்களேன். இப்ப வீடு கொடுத்து கூப்பிட்டு வீடு எது கூப்பிட்டீங்க? எல்லாரும் செஞ்சாங்க. 2 வாரத்துக்கு முன்ன ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, எங்க பாஸ்டர் ஃபெலோஷிப்ல ஒரு போட்டோ வருது. கிறிஸ்துவ சுடுகாடுல ஒரு சேர்ச் போய் அடக்கம் பண்ணி இருக்காங்க. அந்த சுடுகாடுல மறுநாள் அடக்கம் பண்ணி 2 நாள் என்ன கழிச்சு ஊதுபத்தி, வாழைப்பழம், டைகர் பீரு, ஒரு மாலை போட்டிருக்காங்க, சாம்பிராணிலாம் போட்டாங்க. இது கிறிஸ்துவ சுடுகாடு. இப்ப அந்த சபை பாஸ்டர் சொல்லியிருப்பாரா இல்லையா? ஐயா கிறிஸ்துவ சுடுகாடு இதெல்லாம் சோயாபீன் வச்சீங்க, சரி மன்னிச்சாங்க. தேபூங்கா வச்சீங்க, ஓகே விட்டாங்க, பரவாயில்ல தேபூங்காடா. இப்ப இது போயிருச்சு. ஏன்னா அந்த மச்சான் நல்லா குடிப்பான், அதுவும் இந்த பிராண்ட் தான் குடிப்பான், அது வச்சுட்டு வரும். இன்னைக்கு புரியல.
மேய்ப்பன் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. கல்யாணத்துல நிறைய பிரச்சனை. பாச சொல்லுவாரு, ஐயா மேல வர நான் வந்து பைபிள் வச்சு பிரசங்கம் பண்ணணும், இப்படி இப்படி கொஞ்சம் அழகாரலாம், நீ இப்படி இப்படிலாம் வரும். இஷ்டம்னா அந்த ஆளை நடத்த சொல்லு. இல்லையா, எனக்கு தெரியும் 10 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் வந்து பிரசங்கம் பண்ணுவோம், கல்யாணம் நடத்துவோம், நான் கூப்பிட்டா. இப்ப கல்யாணம்லாம் வந்து வெட்டிங் பேக்கேஜ் தெரியுமா? டே 1 ஸ்டேஜ், மியூசிக், பிஎஸ் சிஸ்டம், அந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பேக்கேஜ். ஆத்மா அப்படி அல்லையா? இருக்கீங்களா? ஆத்மா அப்படி அல்ல. மேய்ப்பன் சத்தத்தை கேட்க வேண்டியதுதான் ஆத்மாவுடைய வேலை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? இது என்னுடைய காலத்துல நான் பார்த்தது. குடும்ப கணவன் மனைவி பிரச்சனையில நடுவரா நின்று பேசுகிறது மேய்ப்பன் மட்டும்தான். தேவன் அந்த உத்தரவாதம் கொடுத்தார். இன்னைக்கு குடும்பத்துல எந்த சூழ்நிலையில வந்து முதல் நிக்கிறது யார் தெரியுங்களா? மேய்ப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சபையில கடைசியா வந்து நிக்கிறது யார் தெரியுங்களா? யாரு நிக்கிறது? நிக்காது போறது யாரு? விசுவாசி தான். மேய்ப்பன் அங்கேதான் நிக்கிறாரு. என்னோட இடம் மாறுறதே இல்லை, ஆனா உங்களோட இடம் தான் மாறிக்கிட்டே இருக்கு. மேய்ப்பன் இல்லாத ஆடை போல அலைந்து தெரியாதீங்க. மணி 9 ஆச்சா? மணி ஆச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மேய்ப்பனோட சத்தத்தை கேட்காம நீங்க போறீங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்துல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க மாட்டிக்கணும். அது குடும்பமா இருக்கலாம், குடும்பத்தோடைய காரியங்களா இருக்கலாம், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், கணவன் மனைவியோட காரியமா இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, திருமணம் செய்யறாங்க, திருமணத்துக்கு ரெடி ஆகுறாங்க, கவுன்சிலிங் இல்ல. கணவனுக்கும் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கவுன்சிலிங் இல்ல, புரிந்து கொள்றது இல்ல, புரிந்த மனப்பான்மை இல்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா, உன் பேரு என் பேரு 5A வந்திருந்தா 5B வந்திருந்தா we are matching. வேதம் எங்கேயும் அப்படி சொல்லி கொடுத்திருக்கு? வேதம் என்ன சொல்லி தெரியுங்களா? துன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் எல்லாத்திலும் உண்மையாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கறதுனால உணர்றதுனால இல்லையா? இங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் இருக்கீங்க, ரொம்ப பேர் இருக்கீங்க கல்யாணம் பண்ணுவீங்க. கணவனும் மனைவியும் உங்களோட பார்வையில 2 சரீரம் அப்படின்னு இருந்தா, ஆனா வேதத்தின்படி நீங்க 2 பேருமே ஒரு சரீரம். புரியுதுங்களா? ஏன் இஷ்டம்ல? உன் இஷ்டத்துல அதுக்கு தான் இஷ்டம், அது பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்கலதான், ஒரே சரீரம். அதனாலதான் அந்த சபையில கணவன்மார்கள் ஏதாவது வந்து என்கிட்ட கேட்டா, நான் முதல் சொல்றது போய் உங்க கணவர்கிட்ட உங்க மனைவிட்ட முதல் சொல்லுங்க, 2 பேரும் முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? இது தனித்தனியா வந்து என்கிட்ட ஆலோசனை என்கிட்ட வந்து பேசும். ஆனா கணவனும் மனைவி சேர்ந்தான என் மேல எல்லாம் போலையும் தூக்கி போட்டுட்டு, பாஸ்டர் தான் அப்படி சொன்னாரு, அவர் தான் அப்படி செய்ய சொன்னாரு, அவர் சொன்னால்தான் அப்படி செஞ்சுட்டு, ஆனா இதுங்க 2 செஞ்சுதான் சொல்லிக்காங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு எங்க நடக்குது? சபையில் நடக்குது. இன்னைக்கு சபையானது ஆலோசனை இல்ல, மேய்ப்பன் இல்லாத ஆடை போல சுத்தி தெரியாதீங்க. தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும், தேவ சமூகத்துல நீங்க நிலைத்திருக்கணும், உங்க மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு மனம் திரும்பணும். வட்டி வாங்காத அப்படின்னு உங்க மேய்ப்பன் சொல்றேன்னா, வட்டி வாங்காதபடி நீ காத்துக்கொள்ளு. பாசுரு போன வருஷம் 8ஆம் மாசம் தீர்க்கதரிசனம் சொன்னாரு, பிரசங்கம் பண்ணாரு, வட்டி வாங்காதன்னு. இப்ப 3ஆம் மாசம் வட்டி வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் தான் அப்படியே சொல்லிட்டேன். ஏன் எல்லாரும் முறைக்கிறீங்க? வட்டி வாங்க கூடாதுயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தோடு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உங்களோட சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா மாறணும். அல்லேலூயா. மேய்ப்பன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, மேய்ப்பன் சொல்லுகிற காரியத்தை எந்த குடும்பம், எந்த ஆடு
இன்னைக்கு நீங்க எந்த சத்தத்தை கேட்கறீங்க? எந்த சத்தத்தை கேட்டு உங்களுடைய ஆவி ஆத்மா நீங்க வாழ்றீங்க? சொல்லுங்க, எந்த சத்தத்தை கேட்கறீங்க? நான் முடிக்கிற இந்த பிரசங்கத்தை நிறைய வசனம் எடுத்தேன். ஆனா இந்த காரியம் சித்தமா இருந்தா அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்றேன். மேய்ப்பன் இல்லாத ஆடை போல அலைந்து திரியாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் தேவன் தந்திருக்கிறாரு. அந்த மேய்ப்பனோட சத்தத்தை கேளுங்க. ஐயா, நல்ல வசனங்கள் நிறைய இருக்கு. நான் அடுத்த வாரம் கண்டினியூ பண்றேன். தேவன் வைத்திருக்கிற இடத்தை விட்டுட்டு நீ எங்கெங்கயோ அலைந்து திரிகிற, நீ சிறரடைந்து போய் நீ பொல்லாப்புல விழுந்து விடாதபடி தேவன் வைத்திருக்கிற வார்த்தையில காத்திருந்து பெற்றுக்கொள். ஆமென், ஆமென். எல்லாரும் எழுதுவாங்கம்மா. இந்த திருவிருந்த ஆராதனையில நல்ல மந்தைகளாய் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். மேற்பட்ட சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் எங்களை மாற்றுக்கிட்டு